அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய் இருக்காங்கல்ல, விஜய்க்கு வந்து கடைசியில வள்ளியே ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ராமச்சந்திரனை எதிர்த்து வள்ளி வந்து பிருந்தா கழுத்துல தான் அந்த தாலிய வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாக்கு எல்லாமே முன்னுரிமை வந்து குடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அங்க வந்து எல்லாருமே சாமிக்கு முன்னாடி வந்து நம்ம பிருந்தா உட்கார வச்சு மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனேயுமே நம்ம விஜய்க்கு வந்து பொறுக்கவே இல்ல. என்னடா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா, அவளுக்கு வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வேகமா கோவத்தில் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவொடனே நிப்பாட்டுங்க, ஏக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க வேண்டியது யாருக்கு? எனக்கு. கார்த்தியோட முறப்படியான பொண்டாட்டி யாரு? நான் தான். எல்லார் முன்னாடியும் ஊர் அறிய அவர் என் கழுத்தில் தான் தாலி கட்டினாரு. அப்படி இருக்கும்போது இந்த சடங்கும் சம்பிரதாயம் எல்லாமே வந்து எனக்கு தான் வந்து சேர வேண்டியது. நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்து யாரையோ உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? இதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நாங்களும் வந்து உனக்காக சப்போர்ட் பண்ணி உனக்காக தான் எல்லாமே பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே பார்த்துக்கிட்டோம்னா சாமி வந்து என்ன சொல்லுது, நீ வந்து முறைப்படி என்னமோ தாலி கட்டினது என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயம் வந்து சாமி வந்து பிருந்தா செஞ்சால் தான் ஏற்றுக்கிறோம், அதனால் வந்து அவளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து வராரு, ராமச்சந்திரன் வராரு. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து இந்த சம்பிரதாயத்தை நம்ம விஜய் தானே பண்ணணும், கார்த்தியோட பொண்டாட்டி விஜய் தானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்தை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் விஜயை வச்சே இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான், நாங்களும் விஜய்க்காக தான் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே. அம்மா வந்து இப்போ முடிவு பண்ணிட்டா எனக்கு வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு தகுதியான ஆள் பிருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே முடிவு பண்ணிட்டா. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னையா பண்ண முடியும்? அதனால தான் வந்து அம்மா பேச்செல்லாம் மீற முடியாது, அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்னம்மா பண்ணுறது, சாமி தான் அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவனுக்குள்ள மாறன் வந்து சொல்கிறாங்க, ஏய் அதான் வந்து சாமியே வந்து உன்னோட இப்போ இதைத்தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, பேசாமல் வழி விடு, பிருந்தாவை வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தை வந்து பண்ண விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா உங்களுக்கு என்ன தெரியும், என்னோட புருஷன் கார்த்தி மாமா அவர் என்னைய வச்சு தான் இந்த தாலியெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே பண்ணணும். நான் வந்து என்னோட உரிமையை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போது வந்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுகிட்டே நம்ம பிருந்தா இருக்காங்கள அவங்கள வந்து, ஏய் பிருந்தா எந்திரிடி, நான் உட்கார வேண்டிய இடத்துல நீ வந்து உட்காந்துருக்க, ஒழுங்கா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கையை பிடிச்சி இழுக்க போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா வள்ளி வந்து, ஏய் விஜய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. சித்தி என்ன சித்தி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்னோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் தான் அந்த இடத்துல இருக்கணும், தயவுசெய்து எனக்காக பேசுங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் சாமி வந்து பிருந்தா தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீ வந்து போகிறது சரிப்பட்டு வராது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ விஜய், நீ வந்து இனிமேல் இதில் தொந்தரவு பண்ணாத, இந்த ஃபங்க்ஷனை பிருந்தாவே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சித்தி என்ன சித்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சாமி விஷயம், தயவுசெய்து வந்து கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருத்துன்னு முழிச்சிக்கிட்டே நிற்காங்க. உடனே பிருந்தா வந்து கூப்பிட்றாங்க, ஏ பிருந்தா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும், போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் போய் பிருந்தா வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு சம்முன்னு வந்து மணப்பொண்ணு மாதிரி அந்த இடத்துலேருந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஏ கார்த்தி உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சு ஐயர் வந்து மந்திரமெல்லாம் ஓதுறாங்க. மந்திரம் ஓதிட்டு கடைசியில் வந்து அந்த தாலி செயின் இருக்குல்ல அதை வந்து கார்த்தி கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த பொண்ணு கழுத்தில் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே போட்டு விட்றாங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் வீராவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய் இருக்காங்கள அவங்க வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு என்னடா இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.